ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் செகண்ட் டேக்கான கிளாஸ் அவர் எப்படி ஓட்டுறாருன்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த செகண்ட் டேயில் அவருக்கு என்னென்னலாம் நான் சொல்கிறேன்றத நல்லா நோட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் என்னென்ன டவுட் கேட்குறாருன்றதையும் வாட்ச் பண்ணுங்கள். இது நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் தனியாக வண்டி ஓட்டும்போது இந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறது மொத்தம் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோடு வியூவை பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரைட் சைட் மிரர், அதாவது பின் வர வண்டி உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரைட், ஓகே, ரைட். இப்போது லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நல்லா கேர் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம 2வது நாள். நேற்று நம்ம ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக் இந்த 3 விஷயத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி அடிஷ்னலாக கிளச்சை சேர்த்து பார்த்துக்கலாம். இந்த கிளச்சை எப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா, இடது காலில் ஒவ்வொரு தடவை அழுத்தும் போதும் நல்லா வேகமாக அழுத்தணும். இடது கால் எடுத்து மேலே வைங்க. இந்த முன்னங்கால், அதாவது விரல், இது விரல், இந்த முன்னங்கால் விரலுக்கு கீழே அந்த முன்னங்காலில் வச்சு வேகமாக அழுத்துங்க. அழுத்திட்டு பின்னங்கால் கீழே தரையில் ஊண்டிட்டு, இந்த பின்னங்கால் கீழே தரையில் ஊண்டிட்டு காலை கீழே தேய்ச்சிட்டே எடுக்கணும். நீங்கள் மேலே இப்படி மேலே எடுத்துட்டிங்கன்னா பெடல் உங்களுக்கு தள்ளும். அது தள்ளாமல் இருக்கிறதுக்கு காலை கீழே வச்சுட்டு கீழே தேய்ச்சிட்டே எடுக்க முடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். எங்கே வண்டி நவுறுதோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். ஃபஸ்ட் கியரில் மட்டும் 2 பாதியாக எடுக்கணும். ஒன்று, கிளச்சை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வைப்ரேஷன், மூவிங் பாயிண்ட் வரும். அந்த மூவிங் பாயிண்டாண்ட கிளச்சை கொஞ்சம் நேரம் நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் மாரிங்க. இப்போது பொறுமையாக எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுங்க. இங்கே வண்டி நவுறுதுன்னா அங்கே நிப்பாட்டிக்கணும். கொஞ்ச நேரம் அந்த மூவிங் ஃபுல்லாக வர வரைக்கும் வந்த பிறகு நீங்கள் முழுசாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் கியருக்கு. 2வது கியருக்கு மெரிக்கும் போது வேகமாக, எடுக்கும்போது எங்கேயும் நிறுத்த தேவையில்ல. போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி மெதுவாக எடுத்துகிட்டு வரணும். இது 2வது கியருக்கு. 3வது கியருக்கு மெரிக்கும் போது வேகமாக, எடுக்கும்போது போகிற வேகத்துக்கு தகுந்த அந்தந்த கியரு வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நல்லா ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி நல்லா கீழே போய் முட்டுற வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிங்க. இப்போது பிரேக்லேயும் ஆக்சிலேட்டர்லேயும் ஒரு கால் வச்சு பார்த்துக்கணும். இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர். இந்த கால் மாற்றுற விதம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். பதட்டமாக காலை மாற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காலோட வெயிட்டை முழுசாக கீழே தரையில் வச்சுக்கிட்டு வெறும் கட்டை விரலில் நீங்கள் மெதுவாக மாற்றினா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம மூவிங்கில் பார்க்கலாம். லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்க. கிளச்சை நல்லா அழுத்திட்டிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன். அந்த மூவிங் ஆகிற இடம் வைப்ரேஷனில் தெரியும். அது ரொம்ப நுணுக்கமாக கவனிங்க. பொறுமையாக. ஓகே, வைப்ரேஷன் வருதா? இங்கே கிளச்சை நிப்பாட்டி இதுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ அந்த மூவிங் எப்படி ஆகுது பாருங்கள். நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கல இல்லையா? இந்த மூவிங்லேயே அப்படியே நிப்பாட்டுங்க. தூரமாக பாருங்கள். இல்லை நிப்பாட்டுங்கன்னா கிளச்சை சொன்னேன். கிளச்சை அப்படியே நிப்பாட்டுங்க. இப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அடங்கிச்சா? இப்போ நீங்கள் கிளச்சை முழுசாக எடுங்க. வெளியில் அதிகமாக கவனம் கொடுங்க. வண்டிக்குள்ளே எதையும் பார்க்காதீங்க. வண்டிக்குள்ளே நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்ல. அதிகமாக வெளியில் வண்டியோட டைரக்ஷன் எப்படி போகுது அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வளைச்சிங்க இல்லையா, அதை ஸ்டடி பண்ணிடுங்க. நேர்படுத்தி அவ்வளோதான். ரொம்ப ஓவராக வெயிட் போட்டெல்லாம் திருப்ப தேவையில்ல. ஸ்டேரிங் அவ்வளோ ஹார்டாக இருக்குது. பூ மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம ரொம்ப ஹார்டாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. பொறுமையாக யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கிட்டு கீழே எதுவுமே பார்க்காம செய்யுங்க. பார்த்து செஞ்சோன்னா அதே பழக்கமாகிடும் நமக்கு. லேசாக ஆக்சிலேட்டரை கூட்டி ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச் ஆகிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு வேகமாக கிளச் அப்படியே இருங்க. இப்போ நான் 2வது போட்டுட்டேன். கிளச்சை இப்போ எடுங்க. எங்கேயும் நிறுத்த தேவையில்ல. ஈவனாக முழுசாக எடுங்க. எடுத்துட்டு இப்போ பொறுமையாக ஆக்சிலேட்டர். வண்டி போகிற டைரக்ஷனை நல்லா பாருங்கள். எந்த டைரக்ஷனில் எப்படி போகுதுன்றதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த விட்டு அழுத்தக்கூடாது ஆக்சிலேட்டர்.
ஆக்சிலேட்டர் சீராக அழுத்துங்க. நம்ம டூ வீலரில் எப்படி ஒரே சீராக கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் விட்டு விட்டு அழுத்தும் போது என்ன ஆகும்னா வண்டி ஜெர்க் ஆகும். அப்படி ஜெர்க் ஆகும்போது பின்னாடி வரவங்களுக்கும் ப்ராப்ளம், முன்னாடி போகிறவங்களுக்கும் ப்ராப்ளம். இப்போ எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். லெஃப்டே போதா? கொஞ்சம் கொஞ்சம் இந்த லைனை விட்டு வெளியே போகாமல் பார்த்துங்க. அந்த லாரியோட வீலை பாருங்கள், அவன் எப்படி போகிறான் பாருங்கள். அந்த சென்டர் கோடை தாண்டலை, லெஃப்ட் கோடையை தாண்டலை, இந்த சென்டரில் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சிக்கலாம். ஏன்னா முன்னாடி வேகத்தடை இருக்கா. நீங்கள் இவனை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கவனம் இவன் மேலே அதிகமாக இருந்தால் இப்படி தான் போகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ரோடை நீங்கள் அதிகமாக கவனிங்க. கிட்ட போகிறவங்கள அதிகமாக யாரையும் பார்க்காதீங்க. வேகத்தை குறைச்சிடுங்க, வேகத்தை குறைச்சிடுங்க. அது தானாக போகிற வேகத்தில் போகலாம். தானாக போகிற வேகம் 12. இப்போ கொஞ்சம் கவனிங்க. ஸ்டேரிங் வளைச்சிட்டிங்க. நீங்கள் வளைக்கவே தேவையில்லை. நீங்கள் சும்மா வளைச்சா கூட அதுக்கான பலன் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியதாக வரும். அந்த லாரியை பாருங்கள். நம்ம ரோடு எங்கே இருக்குது, நம்ம ஏன் லெஃப்ட்டு வந்தோம்? இங்கே லெஃப்ட்டு வர வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம ரோட்டில் நம்ம நேராக போயிருக்கலாம். லெஃப்ட்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, இந்த லெஃப்டில் வரவங்களால இடைஞ்சல் அதிகமாக ஆகும். கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. நீங்கள் கிளச்சை ஏன் அழுத்துனீங்கன்னு தெரில. இப்போ இந்த இடத்துல கிளச்சை மட்டும் அழுத்துங்க, ஃபுல்லாக அழுத்துங்க. அழுத்திட்டு ஏறி இறங்கின பிறகு கிளச்சை மறுபடியும் மெதுவாக எடுங்க. தூரமாக கவனிங்க. ஸ்டேரிங்கில் அதிகமான வெயிட் போடாதீங்க. வெயிட் போடாமல் தக்கையாக வச்சுக்கோங்க. ஒரு பூ மாலை பிடிச்சா எப்படி பிடிப்பீங்களோ அந்த மாதிரி பிடிங்க. பிடிச்சிட்டு அந்த வண்டியை பாருங்கள், அவன் எப்படி போகிறான், அவனோட வீலை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி உங்கள் பார்வை தூரமாக போக போக தான் வண்டி எந்த டைரக்ஷனில் இழுக்க போகுதுன்றத முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறோம். தெரியுதா? இந்த பக்கமாகவே போகிற மாதிரி இல்லையா? அப்போ நம்ம லைட்டாக அந்த பக்கம் இழுக்கக்கூடாது, அந்த பக்கமும் போகக்கூடாது, இந்த பக்கமும் போகக்கூடாது. அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பிடிச்சா போதும். இப்போ மறுபடியும் கூட்டிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸ்லோ கிளச், வேகமாக கிளச் அழுத்திட்டு இந்த கிளச் அழுத்தும் போது உங்கள் கவனம் ரோட்லேருந்து மிஸ் ஆகுது. தெரியுதா? இந்த காலுக்கும் உங்கள் பார்வைக்கும் சம்மந்தமே கிடையாது. கிளச்சை அழுத்தும் போது நீங்கள் ரோடை பார்த்து அதை ஸ்டேரிங்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ கிளச்சை எடுங்க, கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, ஏன்னா வேகம் குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம டூ வீலரில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கீரை மாற்றுறது, வேகத்தை கூட்டி கீரை மாற்றுறோம். கீரை மாற்றி கிளச்சு எடுக்கிற வரைக்கும் வேகம் குறைஞ்சிச்சுன்னா அந்த கீரில் இழுக்குமா? என்ன ஆகும்? கெட்ட 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 இடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இப்போ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். வேகம் சுத்தமாக குறைஞ்சிச்சு. இப்போ தானாக எந்த பக்கம் சாயுது பாருங்கள் வண்டி. அதை நீங்கள் லைட்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள், 2 கையில் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 கையில் பழக்கப்படுத்தினா தான் உங்களுக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க. இந்த ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்கன்னு சொன்ன உடனே ஸ்டார்டிங்கில் நீங்கள் வைக்கிற அந்த வெயிட் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது, கப்புன்னு இழுக்குது வண்டி. அதை படிப்படியாக போகிற மாதிரி கூட விரட்டக்கூடாது, நடக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வேகமாக விரட்டணும். நம்ம எடுத்த உடனே விரட்டினோன்னா நமக்கு பயம் வந்துடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் தரையை பாருங்கள், அவங்களாம் எப்படி போகிறாங்க, அந்த பள்ளத்தெல்லாம் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி ஓட்டுறாங்க. ரைட்லேயே போகலாம், ஒன்றும் இல்லை, போகலாம். உங்கள் கவனம் கிட்ட வரக்கூடாது. கிட்ட வராமல் கவனம் தூரமாக இருந்துச்சுன்னா வண்டி ஒழுங்காக போகும். உங்கள் கவனம் எப்போ கிட்ட வருதோ அப்போது தான் வண்டி வந்து லெஃப்ட் ரைட் இழுக்க ஆரம்பிக்கும். ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச்சை அழுத்துங்க. அந்த லாரியை கவனிங்க. இப்போ கிளச்சை எடுங்க. இப்போ வேகத்தை கொடுங்க. லெஃப்ட் இழுக்குதா? லைட்டாக, ரொம்ப வேணும். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே அந்த பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஹாரன் ஒரு தடவை வலது கையில். இப்போ வேகம் மீடியமாக, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கண்ட்ரோலான வேகம். இப்போ வேகத்தை முழுசாக குறைச்சிருங்க. கிளச்சை நல்லா அழுத்துங்க. அந்த கால் பிரேக் ஆண்ட ரெடியாக வைங்க, அழுத்த வேண்டாம். இப்போ மெதுவாக அழுத்துங்க. இப்போ நமக்கு போகிறதுக்கு இடம் இருக்குதான்னு பார்க்கலாம். இருங்க. ஓகே, பிரேக்கை விட்டுருங்க, கிளச் எடுக்காதீங்க, அப்படியே இருங்க. இப்போ நான் கீரை 2வதுக்கு குறைச்சிட்டேன். நடு ரோட்டில் நின்று பேசி இப்போ மெதுவாக கிளச் எடுங்க. மெதுவாக, லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாகவே செய்யுங்க. அப்படியே இருங்க. இதுக்கு மேலே எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஏன்னா செகண்ட் கியரில் இருக்குது.
அதனால் கிளச்சை அந்த இடத்துல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ரைட் ஏறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இங்கே மட்டமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ திருப்பினதை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட்டு. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆக்சிலேட்டரே வேண்டாம். நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஆக்சிலேட்டர் வேண்டாம். இப்போ நீங்கள் வெறும் கிளச்சை அழுத்துங்க. இந்த கிளச்சு எதுக்குன்னா இந்த வேகத்தடையை தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு. ஏறி இறங்கின பிறகு வெறும் கிளச்சை மட்டும் எடுங்க. வண்டியை லெஃப்ட்டு வளைக்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக லெஃப்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போ பொறுமையாக டர்ன் பண்ணுங்கள். கையை மாற்றி வளைங்க. நல்லா தூரமாக பாருங்கள். அதே மாதிரி கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா வண்டி நவுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்டடி. அந்த மிரரை பார்த்து பின்னாடி வேறு யாராவது வராங்களா, மெதுவாக. உடனே நம்மளுக்கு நவுந்து அவனுக்கு வழி விடணும்னு அவசியமே இல்லை. முதல்ல நமக்கு வழி இருக்குதா அதை பார்க்கணும். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், பின்னாடி தான் வருவான். ஓகே, இங்கே வெறும் கிளச்சை அழுத்துங்க முழுசாக. அவன் வழி கேட்குறான்னா அவனை விட்டுடலாம். ஒதுங்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே நேராக. இப்போ நீங்கள் கொஞ்சம் ரைட் ஏறி உங்களுக்கு லெஃப்டில் கேப் எவ்வளோ வச்சுக்கிறோன்றத தூரமாக கவனிங்க. லாங் ஃபோக்கஸ். கிட்ட கவனிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, இன்னும் குழப்பம்தான் வரும். அதனால் நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பஸ்ஸு நிற்குதுல்ல, அந்த பஸ்ஸாண்ட நம்ம எப்படி போக போகிறோன்றதை இங்கேயே நீங்கள் கால்குலேஷன் பண்ணுங்க. ஹார்ன் அடிச்சிருங்க, அடிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னா தூரத்துலேருந்தே அதை ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ கிளச்சை அழுத்துங்க. மறுபடியும் கொஞ்சம் நம்ம ரைட் பக்கமாக போயிடலாம். ஹாரன் லாங்காக அடிங்க. ஓகே, இந்த மாதிரி எப்போவுமே ஹாரன் அடிச்சிருங்க. இப்போ மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணலாம். மெதுவாக கண்ட்ரோலாக. கால் கீழே ஊண்டிட்டு தானே இருக்கீங்க கிளச்சில். ரைட். ஏன்னா கீழே ஊண்டாமல் இருந்தால் பெடல் உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். இங்கே நமக்கு பிரேக் தேவையில்லை, ஏன்னா நம்ம வேகம் கொடுக்கல. பார்வை லாங் ஃபோக்கஸ். முடிஞ்ச அளவுக்கு அந்த போலீஸ் ஜீப்புக்கு முன்னாடி பாருங்க. இப்போ வெறும் கிளச்சை மட்டும் எடுங்க. எடுத்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு சாயுது தெரியுதா, அதை சாயும் போது லைட்டாக அதை சொல்ல வேண்டாம், நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ அந்த ஜேசிபியை விட்டுடலாம். கொஞ்சம் ஓரம் வந்து அவனுக்கு வழி விட்டுருங்க. போயிட்டு இப்போ நம்ம படிப்படியாக வேகத்தை கூட்டலாம். வண்டியோட முகம் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் எப்போவுமே 100% கவனம் கொடுங்க. வண்டி நேராக இருக்கா, அந்த ஜேசிபி போதில் அங்கே பாருங்கள். நீங்கள் இந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷனை திருப்பி அப்படி பிடிச்சிக்கிட்டே வேகத்தை கூட்டிக்கிட்டே வாங்க. ரெடி, ஸ்லோ, கிளச், வேகமாக. இப்போ நான் 3வது போட்டேன். கிளச்சை எடுங்க. இப்போ பொறுமையாக ஆக்சிலேட்டர். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போகலாம், கிட்ட போக வேண்டாம். எப்படியும் அவங்க பிரேக் அடித்து மெதுவாக தான் போகிறாங்க. அப்போ நம்ம கிட்ட போயிட்டோம்னா நம்மளும் பிரேக் அடிக்க வேண்டியதாக வரும். இங்கே இருந்தே நம்ம ஸ்லோவாக போனோம்னா அங்கே கிளியர் ஆகிடும். லெஃப்ட்டு உங்களுக்கு சாஞ்சி இருக்குது, நீங்களா லெஃப்ட்டு தள்ள வேண்டாம். இன்னும் கூட ஸ்லோவாக அங்கே பாருங்கள், நிலைமை சரியில்லை. அது கிளியர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். இந்த கோயிலை தாண்டி லெஃப்டில் அந்த ஜீப் போகுது இல்லையா, அந்த ஜீப் வளைக்கிற இடம், அந்த இடம் சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், கிளச்சை அழுத்திடுங்க. அழுத்திட்டு இந்த மிரரை பார்த்துட்டு அப்படி ஒரு தடவை பார்த்தா போதும். யாரும் இல்லை இல்லையா, அவங்க நவுந்துட்டாங்க, யாரும் இல்லை. இப்போ நீங்கள் தூரமாக பாருங்கள். பார்த்துட்டு எங்கே நின்னா உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத கவனிங்க. அப்போ மெதுவாக ஓரவாங்க. தூரமாக கவனிச்சுட்டு அதே சமயத்தில் மண் தரையில் இறங்காத அளவுக்கு ஓரம் வந்து இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். கிளச்சை கொஞ்சம் கூட எடுக்காதீங்க. மெதுவாக நின்ன உடனே எந்த காலம் எடுக்காதீங்க. முதல்ல நியூட்ரல், நம்ம வந்த கீர்லேருந்து நியூட்ரலுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் கிளச்சை எடுக்கணும். அதுக்கப்புறமா பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுக்கும்போது வண்டி வெளியே நவுறுதா அதை கவனிச்சுட்டு தான் பிரேக்கை முழுசாக விடணும். ஓகே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க.